யெகோவா தேவனுடைய நாமத்தின் மகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரட்சகர்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில எங்கெங்க ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்குதோ அந்த வெற்றிடத்தை தேவன் என்ன பண்ணுகிறார்? அதை நிரப்பி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த சேர் இல்லைன்னா அந்த வெளிச்சம் தான் அங்க இருக்கும். விளக்கின் அந்த வெளிச்சத்தை இந்த சேர் தடுக்கிறதுனால அந்த சேரோட நிழல் தரையில படுது. இந்த பூமியில இருக்கிற எந்த விளக்கும், சூரியன் கூட பாருங்க, சூரியன் எவ்வளோ பிரகாசமான சூரியன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைகள் இருக்கும் இல்லையா, பெரிய பெரிய மலைகள், அந்த மலை அந்த மலையோட நிழல் தெரியும் கீழே. அந்த இடத்துல தான் நமக்கு கொஞ்சம், அதனால தான் நிழல் கிடைக்குது. சூரியனை ஏதோ ஒன்று மறைக்கிறதுனால ஒரு மரமோ ஒரு மலையோ மறைக்கிற அந்த நிழல் தான் நமக்கு என்ன பண்ணுது? நிழல் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது நல்லது தான். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் கேட்டிங்கன்னா, பிதாவாகிய தேவன்கிட்டேருந்து வெளிச்சம் வந்ததுன்னா எந்த ஆப்ஜெக்டும் அதை மறைக்க முடியாது. மறைச்சாலும் அந்த மறைக்கிற பொருளோட நிழல் அந்த வெளிச்சத்தை தடுக்க முடியாது. அது எவ்வளோ அதுக்கு நடுப்புற அவரோட பிதாவாகிய தேவன்கிட்டேருந்து வருகிற வெளிச்சத்துக்கு மத்தியில் என்ன விதமான ஆப்ஜெக்ட் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அதுக்கு தடுக்கிற சக்தி இல்லை. இந்த சேரை போல தடுக்க முடியாது, மலையை போல மரத்தை போல தடுக்க முடியாது. அவரிடத்தில் எந்த வேற்றுமை நிழல் கிடையாது. அவர் வெளிச்சம் கொடுத்தா அந்த வெளிச்சம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் வரும். தேவன் ஒன்று சொன்னார்னா, கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பினார்னா அவருடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது. தேவன் எதெல்லாம் சிருஷ்டித்தாரோ அது அப்படியே அவர் சொன்னபடியே எந்த மாற்றம் இல்லாமல், அது எந்த சக்தியும் எந்த இருளும் தடுக்க முடியவில்லை. அவர் சொன்னது அப்படியே 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 அது உண்டானது. நம்மை தம்முடைய சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அப்போ நல்லா புரிஞ்சுங்க தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன சொல்லி சிருஷ்டித்தாரோ அது நாம் அப்படியே மாறி இருக்கிறோம். புது சிருஷ்டி என்று சொல்லி அவர் நம்மை ஜனிப்பித்த போது அவர் மனதில் அவருடைய இருதயத்தில் உங்களையும் என்னையும் குறித்து என்னென்ன காரியங்களை சொன்னாரோ அதில் நிழலே இல்லை, எதுவுமே எந்த சக்தியும் மறைக்க முடியாத ஒரு புது சிருஷ்டியாக இன்றைக்கு தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவோம். சந்தேகத்துக்கே இடம் இல்லைங்கிறாரு. என்னை பார்த்து நீ தேவனுடைய ஊழியக்காரன், என்னை பார்த்து நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், என்னை பார்த்து நீ இதையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு கர்த்தர் என்னை பார்த்து பேசி என்னை உண்டாக்கி இருந்தாருன்னா அதை செஞ்சு முடிக்காம இந்த உலகத்தை விட்டு நான் போக முடியாது. என் வாழ்க்கையில் வர எதுவுமே அதை தடுக்க முடியாது. அப்படியே உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொருத்தரையும் பார்த்து உங்களை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குறதுக்கு முன்னாடிதாகவே அவர் உங்களை குறித்து என்னை குறித்து என்ன பேசி இருக்கிறாரோ அந்த நிழலே இருக்காது. எந்த ஆப்ஜெக்டோ எந்த பிசாசோ யாருமே அந்த நிழலாம் அதை தடுக்க முடியாது. அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே அதை செய்து முடிப்பார். எந்த தேவை உங்களுக்கு இருக்குதோ, எனக்கு என்ன தேவை இருக்கோ அந்த வார்த்தையை எடுத்து நான் இருதயத்தில் சாந்தமாய் விதைக்கும் போது அது எனக்கு பலன் கொடுக்கும். ஏன்னா அது நான் ஒன்று கேட்டேன், அது ஒன்று செய்யாது. அது என்ன சொன்னதோ அது செய்யும். நான் ஒன்று கேட்டு அந்த வார்த்தையை விதைக்கும் போது அது இன்னொன்று செய்யாது. தக்காளி விதையை போட்டுட்டு அவரைக்கு வருமா? வராது. அந்த விதையே தக்காளி போட்டால் தக்காளி தான் வரும்னா, அப்போ தேவனுடைய வார்த்தை அது பணமாக இருக்கலாம், அது குழந்தையாக இருக்கலாம், அது ஊழியமாக இருக்கலாம், அது ஆத்துமாக்களாக இருக்கலாம், அது பிஸ்னஸாக இருக்கலாம். அந்த விதையை எடுத்து இருதயத்தில் விதைச்சிங்கன்னா அது என்ன சொன்னிச்சோ அதே கனி உங்களுக்கு கொடுக்கும். அது பொய் சொல்லாது. அதை எந்த நிழலும் மறைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் சக்தியே கிடையாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது. தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். தேவன்கிட்ட போய் எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் நிற்கலாம், எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட் நின்றாலும் அவரை மறைக்க முடியாது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள்.
அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அதுக்கு பிறகு 13ஆம் வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதற்கு பிறகு 19ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். சந்தோஷத்தை குறித்து பல வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். சந்தோஷமாக இருப்பதை பற்றிய ப்ராக்டிக்கலாக, அதாவது வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம அனுதினம் வாழ்க்கையில் எப்படி உண்மையாகவே எப்போதுமே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை குறித்து இங்கே எழுதுகிறார். ஆகவே தான் முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? எப்போதுமே சந்தோஷமாக இருங்கிறாரு. எப்பொழுதும் என்ன அர்த்தம்? எப்பொழுதும், எல்லா சூழ்நிலையிலும், உங்கள் வாழ்க்கையோட எல்லா சூழ்நிலையும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு முறை சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கிறார். அப்போ நம்ம கவனிக்கணும், நம்மளால் எல்லா சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னா அவர் இப்படி எழுத மாட்டார் இல்லையா? ஏன்னா நம்ம பல வாரமாக பார்த்ததோடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் தெய்வமாக இருந்தால், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்னா, கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா, சந்தோஷமாக இருப்பதற்காக மாத்திரமே நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் பல்வேறு விதமான சம்பவங்கள் உண்டாகுது. நமக்கும் அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. அவங்களுக்கு உண்டாகிறது போல நமக்கு ஏமாற்றம், சில வேளைகள் அதை விட மோசமான காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உண்டாகுது. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு மாய்மாலமாக சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணு. ஏன்னா நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால, உலகத்தில் இருக்கிறவங்க துன்பத்தில் கஷ்டப்படும் போது நீ துன்பத்தில் கஷ்டப்பட்டால் அது எனக்கு சரியாக இருக்காது, அதனால் நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உன் முகத்தில் ஒரு ஆக்ஷன் கொடு. அப்படி தேவன் சொல்லலை. ஏன்னா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், இந்த சந்தோஷம் மகிழ்ச்சியை தேவன் ஒரு சுபாவமாக நமக்கு கொடுக்குறார் இல்லையா? இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் என்று நம்ம பார்க்குறோம். அப்போது தேவன் எதையாவது நம்மக்கிட்ட புதிய ஏற்பாட்டில் இந்த புது சிருஷ்டிப்பில் எதிர்பார்க்குறாருனா, இது நம்முடைய முயற்சினால் செய்கிறதா கிடையாது. தேவன் அது அவருடைய குணம், அது அவருடைய சுபாவம். அவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறோம், இயேசுவின் மேலே நம்ம உண்மையிலே விசுவாசம் வச்சுருக்கோங்கிறதற்கு ஒரு அடையாளம், ஆதாரம். நம்ம தேவனை உண்மையிலே நல்லா நம்ம விசுவாசிக்கிறோம், ஏன்னா கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், தேவன் நம்ம மேல் அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த போகிறோம், உலகத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி நம்ம காண்பிக்க போகிறோம்னா, அதுக்கு தேவன் வச்சுருக்கிற ஒரு வழி என்னென்னா மகிழ்ச்சி, சந்தோஷம். சில வேளைகளில் எஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு துக்கம் வருது, துக்கத்தை நீங்கள் தவிர்த்திட முடியாது, துக்கத்தை தவிர்த்துட்டேன்னு நீங்கள் நடிக்க முடியாது, ஏன்னா நமக்கு துக்கம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டா, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. நான் வெறும் 7 வாரம் தான் போதிச்சிருக்கிறேன். 70 வாரம் போதிக்கலாம், 70 வாரத்துக்கு மேலே போதிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி இல்லையா? அப்போது கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை வாக்கு பண்ணுறத மாத்திரம் இல்லை, வர்றவங்களை, அதாவது எங்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்றாரே, சுவிசேஷம் அறிவிக்கிறோமே, அதான் நம்ம பார்த்தோம் போன வாரம் 68ஆம் சங்கீதத்திலிருந்து. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான மக்களுக்கும், அவங்க வித்தியாசம் இல்லாமல் அவங்க என்ன விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்கள நோக்கி சொல்கிறாரு, அவர் தன்னுடைய நாமத்தை சொல்லுகிறார். என்னுடைய நாமம் என்ன? யெகோவான்னு சொல்கிறார். அந்த இடத்துல யெகோவானா என்ன அர்த்தம்? ரட்சிக்கிற தேவன் அர்த்தம். ஆமென். யெகோவா என்றால் ரட்சகர். அப்போ 4 விதமான மக்களை பார்த்து அவர் சொல்கிறாரு. நம்ம போன வாரம் பார்த்தோம். ஒன்று, அனாதை பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, அப்பா அம்மா கூட இல்லைன்னு நினைக்காதப்பா, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன்னா, உன் தாய் தகப்பன்கிட்ட என்ன சந்தோஷம் உனக்கு கிடச்சிருக்குமோ அது இல்லைன்னாலும் உன் வாழ்க்கையில் இன்றைக்கி நீ எம்டியாக இருக்க, அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். எதையுமே நம்ம வாழ்க்கையில் பிளாங்காக இருந்ததுன்னா, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ன்னு சொல்லுவோம்ல ஸ்கூலில் படிக்கும் போது, அப்படி நான் என் வாழ்க்கையில் ஏதாவது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்குன்னா, நம்முடைய யெகோவா தேவனுடைய நாமத்தின் மகத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரட்சகர்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கே ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்குதோ அந்த வெற்றிடத்தை தேவன் என்ன பண்ணுகிறார்? அதை நிரப்பி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார்.
நான் சொன்னேன் இல்லையா, என் வாழ்க்கையில் தேவன் எப்போ எனக்கு தனிப்பட்ட விதத்தில் தகப்பனாக மாறினாரோ அன்னையிலேருந்து நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆமென். என்னைக்கு அவரை நான் தேவனாக எத்தனையோ வருஷம் நான் ஃபாலோ பண்ணி வந்தேன், ஆனால் தனிப்பட்ட விதத்தில் அவர் எனக்கு தகப்பனாக மாறின அந்த நிமிஷத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்குது. நான் சில காரியங்கள் வழியாக கடந்து போகிறேன் பாருங்கள். ஆனாலும் என்கிட்டேருந்து அந்த சந்தோஷத்தை யாரும் எடுக்க முடியலை. யாரும் எந்த சூழ்நிலையாலும் எந்த பிசாசினாலும் திருட முடியாத சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம். இதை எதுவுமே எடுத்துட முடியாது இல்லையா? அக்னி சூளையில் கொண்டு போய் அந்த 3 வாலிபர்களுக்கு நிறுத்துகிறான் சத்ரு. ஆனாலும் அவங்க சந்தோஷத்தையும் அவங்க விசுவாசத்தையும் எடுக்க முடியலை அவனால் இல்லையா? பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ளே வச்சிடுறாங்க, கட்டி போடுறாங்க. அவங்க சந்தோஷத்தை அவனால் எடுக்க முடியலை. ஹல்லேலூயா. அப்போ சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களே அசைந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் தன்கிட்ட கூப்பிடுற எல்லாரையும் சொல்கிறது என்னென்னா, இது நீ சூழ்நிலையாலேயோ உனக்கு உண்டாகிற நல்லது கெட்டதுனாலையோ வேறியாகிற ஏறி இறங்குற சந்தோஷத்தை கொடுக்கலப்பா. நீ என்ன வழியாக போகணும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு தாழ்ச்சி இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறான். அடுத்து சொல்கிறான், மரணரின் பள்ளத்தாக்கில் நான் நடந்து போனாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ நம்ம மரணரின் பள்ளத்தாக்கில் கடந்து போகணும் ஆண்டவருக்கு தெரியும். நம்மளை எப்போ கூப்பிட்டாரோ, எப்போ நம்மளை அழைச்சாரோ, இன்னும் சொல்லப்போனால் உலக தோற்றத்துக்கு முன்னாடி, நீங்கள் நானும் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். நம்மளை பேர் சொல்லி அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம கடந்து போகிற பாதைகள் அவருக்கு தெரியும் இல்லையா? ஆகவே தான் சொல்கிறார், நீ என்ன சூழ்நிலை போனாலும் நான் உங்களோட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத மறந்துடாதனே. திக்கற்ற பிள்ளையை பார்த்து சொல்கிறது மட்டும் விதவைகளை பார்த்து சொல்லுகிறார். விதவைகள் என்பவர்கள் அந்த நாட்களை அவங்களும் கிட்டத்தட்ட அநாத பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அன்னைக்கு தேசத்தில். அவங்களும் சொல்கிறார், நான் உனக்கு கம்பெனியனாக இருப்பேன், உன்னை பத்திரமாக பார்க்குற தேவனாக இருப்பேன், உன்னை விசாரிப்பேன் அப்படிங்கிறார் இல்லையா? அடுத்து சொல்கிறாரு, கட்டுண்டவர்களை பார்த்து சொல்கிறார், என்னை யாராலையுமே விடுவிக்க முடியலையே, என்னாலையும் விடுவிச்சிக்க முடியலை, முயற்சி பண்ணும் என்னால் இதிலேருந்து வெளியில் வர முடியல, என்னை குத்துற முள்ளாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு கூட அவர் சொல்கிறாரு, கட்டுண்டு இருக்கிற உன்னை நான் விடுதலையாக்குற தேவன், யெகோவா தேவனால் தான் விடுதலை கொடுக்க முடியும். எவ்வளோ பேர் சாட்சி கேட்குறோம் சபைகளில், நான் முன்னாடி இப்படி இருந்தேன், முன்னாடி அப்படி இருந்தேன், இயேசுக்குள்ளே வந்த பிறகு கர்த்தர் என்னை விடுதலை கொடுத்தாருன்னு லட்சம் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்கிறாங்க இல்லையா? இதை செய்கிறவர் யார்? யெகோவா தேவன். அப்போ அவங்களுக்கு விடுதலை உண்டாகும் போது சந்தோஷம் உண்டாகிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க விடுதலையாக இருக்கிறாங்களே, எப்பா இதுலேருந்து யாருமே விடுதலை ஆக்க முடியல, ஆனால் இயேசுனை விடுதலை ஆக்கினார், அவர்கள் அதில் சந்தோஷப்படுகிறார்கள். அடுத்ததாக சொல்கிறாரு, இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், தனிமையானவர்கள், இவர்களுக்கு யாருமே கிடையாது, தனிமையானவர்கள், உறவே இல்லாதவர்கள், அவங்கள பார்த்து சொல்கிறார், உனக்கு வீடு வாசல், அதாவது உறவுகளை ஏற்படுத்துகிறேன். உறவுகள் இல்லைன்னு அநேகருக்கு உள்ள வருத்தம், நல்ல உறவுகளே நமக்கு கிடைக்காதா அப்படின்னு. அவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நல்ல உறவுகளை கொடுப்பேன் என்று சொல்லி. இப்படி எந்த குரூப்பில் இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்று இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிளாங்காக இருக்குது, ஒரு வெற்றிடம் இருக்கிறது, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி என் வாழ்க்கை இருக்குன்னா, யெகோவா தேவன் கர்த்தராகிய இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாருமே வாங்க, உங்களுக்கு அந்த வெற்றிடத்தை நான் ஃபில் பண்ணுவேன், நான் உங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன். ஆமென். அப்படி தான் சொல்லுகிறார். ஸோ அதுதான் அந்த தேவனை நாம் பார்த்து வந்தோம். சரியா? ஏன்னா அவர் உண்மையுள்ளவர், அவர் என்ன பண்ண மாட்டார், நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்போது என்ன, வாழ்க்கையில் சிறைச்சாலைகள் அவர்களுக்கு கஷ்டத்தின் இடங்களாய் காணப்படவில்லை. இந்த தேவனை, யெகோவா தேவனை நம்பி வந்தவர்கள் சிலர் சிறைச்சாலைக்குள்ளே போனார்கள் என்று பார்க்கிறோம் வேதத்தில். யோசேப்பு கூட என்ன பண்ணினான், எந்த தப்புமே செய்யாமல் அநியாயமாக போய் அவனை சிறைச்சாலைக்குள்ளே வச்சாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிறைச்சாலைகள் அவங்களுக்கு கைவிடப்பட்ட இடங்களாக காணப்படவில்லை. சிறைச்சாலைகள் அவர்களுக்கு தேவ நாமத்தின் மகிமை விளங்கும் இடமாய் மாறினது. மேன் ஏன் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா, நீங்களான சந்தோஷமாக இருக்கலாம்னா, நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்குள்ளே போய் இருந்தால் கூட கர்த்தர் தண்டனையாக நமக்கு கொடுக்கறதில்ல, அங்கே அவருடைய நாம மகிமை விளங்கும் இடமாய் அதை மாற்றுகிறவராக இருக்கிறார். யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றின தேவன் அவனை அந்த எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்கும் அதிகாரியாக மாற்றினார். ஆமென். ஆகவே வேதாகம் முழுவதும் பார்க்கும்போது
கர்த்தருடைய நோக்கம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அவர் அனுமதிக்காமல், அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே சம்பவிக்காது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் என்று அவர் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசு பிறந்தபோது என்ன பண்ணுறாங்க, தேவதூதர்கள் வந்து அந்த மேய்ப்பர்கள்ட்ட சொல்கிறாங்க இல்லையா, வாசிக்க வேணாம், லூக்கா 2:10 இருக்கிறது. என்ன சொல்கிறாங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து வேதம் சொல்கிறது எல்லா ஜனத்துக்கும், ஒரு ஜனத்துக்கும் இல்லை, எல்லா ஜனத்துக்கும் எப்படி சந்தோஷம், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இயேசுவினால் உண்டாகிறது. அப்போ சுவிசேஷம் நம்ம எதுக்கு அறிவிக்கிறோம்? சுவிசேஷமோ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிரசங்கம் பண்ணுறது எதுக்குன்னா, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அது நம்பிக்கையை கொடுக்குது. அவங்க இந்த உலகத்தில் இன்றைக்கி பல்வேறு விதமான கஷ்டத்துலேயும் அவங்க சொல்ல முடியாத வேதனையில் இருக்காங்க. அநேகர்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அநேகர்கிட்ட பதவிகள் இருக்குது, அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அநேகருக்கு எல்லாம் இருக்குது, ஒரு குறையும் இல்லை, ஆனால் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இருக்கிறது. ஆமென். ஏன்னா இது வந்து பணத்தினால் உண்டாகிற சந்தோஷம் அல்ல, அல்லது பதவிகளினால் உண்டாகிற சந்தோஷம் இல்லை. இது நம்முடைய தேவன் யெகோவா தேவன் கர்த்தராகி இயேசு நம்மோடு இருக்கிறபடினால் உண்டாகிற சந்தோஷம். அவங்களுக்கு வந்து எதையாவது ஒன்று அவங்க வாழ்க்கையிலேருந்து பறிச்சிட்டாக்க அவங்க சந்தோஷம் போயிடும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. எல்லாத்தையும் நம்ம இழந்தாலும் கூட அதன் மத்தியிலும் நம்மை விட்டு எடுபடாத ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதுதான் தேவன் கொடுக்கிற சந்தோஷம். இது விலை மதிப்பில்லாத சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே நாம் சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறார் பவுல். அடுத்து சொல்கிறாரு, சாந்த குணத்தை பற்றி பேசுகிறார். ஏன் சாந்த குணமாக இருக்கணும் அப்படின்னா, அங்கே சொல்கிறாரு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். 2 விதத்தில் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நீ அமைதியாக இருக்கிறார். ஒன்று, எப்போதுமே கர்த்தர் நமக்கு சமீபமாக தான் இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் சமீபமாக இருக்கிறார்னு சொல்ல விட உள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே தேவன் இருக்கிறார். நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எப்படி தேவன் அந்த கடைசி நிமிஷ ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்திலிருந்து என்னை கர்த்தர் காத்தார். அப்போது அப்படி தான் எல்லாத்தையுமே அவர் செய்கிறார். சாந்த குணம்னா அப்போ என்ன அர்த்தம்? கோபப்படாத, கோபம் வேண்டாம். கோபமும் எரிச்சலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியதல்ல. உள்ளே மறைந்திருக்கிற நல்ல குணங்களை தான் தேவன் விரும்புகிறார். அங்கே தான் நம்மளை கொண்டுட்டு வந்துட்டுருக்கார். நீங்கள் நானும் நினைப்பதை விட தேவன் சரியாய் நியாயம் செய்வார். அது எதுவானாலும் சரி. கர்த்தர்கிட்ட வந்து யாரும் என்ன பண்ண முடியாது, மூடி மறைச்சி பொய் சொல்லி பொய் சாட்சி சொல்லி எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். அதை ஏற்ற காலத்தில் அவர் நியாயம் செய்கிறவர். ஆகவே நீங்கள் கோபப்பட வேண்டாம் அப்படின்னு எழுதுகிறார். 3வது, இதுதான் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஒன்று, சந்தோஷமாக இருங்கிறாரு. சந்தோஷமாக இருக்கும்போது கூட உங்களுக்கு பிடிக்காத காரியம் நடக்குதுன்னா கோபப்படாதீங்க, சாந்தமாக இருங்க. ஏன்? எப்போதும் கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார் அப்படிங்கிறார். 3வது என்ன சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுங்கிறாரு. சரி, நம்ம என்ன பண்ணுறோம், கோபத்தை விட்டுட்டோம் இல்லையா, கோபப்பட வேணான்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் கோபப்படாமல் இருந்தாலும் என்ன பண்ணுது, கவலை வருதா இல்லையா அதை நினச்சி. அப்போ என்ன சொல்கிறாரு, கவலைக்கு இடம் கொடுக்காம போய் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தில் போய் தேவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணோடனே அடுத்து நடக்கிறது என்ன, ஒரு ஜெபம்னா அதான் அர்த்தம், ஜெபித்த உடனே நமக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாகுதுயா. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை எடுத்துகிட்டு போனாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்துக்கு போனோம்னா அவர்கிட்ட ஜெபிச்ச அடுத்த நிமிஷமே நமக்கு ஒரு தைரியம் வந்துடுது. நம்ம தேவனிடத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். தேவன் என்ன பண்ணுறார், அவர் இப்போ இடைப்படுகிறார். நமக்கு புத்தி கெட்டாத, அதாவது எந்த மனுஷனும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமேன். அங்கே சமாதானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படி அடுத்தபடி என்ன பார்த்தோம், சரியான காரியங்களை சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படிங்கிறார். சரியான காரியங்களை சிந்தித்து கொண்டிருங்கள், இது ரொம்ப முக்கியம். அடுத்து ஜெபத்துக்கு அப்புறம் நம்ம என்னத்தை மறுபடியும் போய் கவலையை யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஏன்னா நமக்கு என்ன அதிகமாக நம்ம மனசில் ஓடுது, கவலை ஓடுதா, பிரச்சனை ஓடுதா, பயம் ஓடுதா, இல்லை கர்த்தருடைய வார்த்தையை குறித்த எண்ணங்கள் ஓடுதா? கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா நம்மளால் அப்படி சிந்திக்க முடியாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை எடுத்து சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும் இல்லையா? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, இப்படி சொல்லியிருக்கிறாரே, அப்படி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு தேவனுடைய எண்ணங்களை எடுத்து சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் ஜெபத்துக்கு. அடுத்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்.
ஜெபம் பண்ணின பிறகு எப்படி நம்ம இங்கே நல்லா ஜெபம் பண்ணிட்டு போவோம், அற்புதமாக இருக்கும். பரலோகமே இறங்கியிருக்கும். படி இறங்கி போங்க, ஃப்ளோரை விட்டு இறங்கினோடனே எல்லாம் தலைகீழ மாறும். அப்போ காத்து கொள்ள வேண்டும் சிந்தையை. ஆமேன். சிந்தையை பத்திரமாய் காத்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக என்ன சொல்கிறாரு, நீங்கள் எங்கிட்ட என்ன பார்த்தீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க, அதை செய்யுங்கிறாரு. இதெல்லாம் விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செய்யுங்க. வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணுங்க. வெறும் ஜெபம் பண்ணுறது மட்டுமல்ல, நான் சந்தோஷமாக இருக்கிறது, சாந்தமாக இருக்கிறத பற்றி கேட்டது மட்டுமல்ல, அவர் சொல்கிறாரு அதை உங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. ஏன்னா செஞ்சிங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் உங்களோடு இருப்பார், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஒரு இடத்துல சொல்கிற செய்யுங்கிறாரு. உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கன்னு சொல்லிட்டு 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 2 வசனத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஒன்று, தேவன் எதையோ செய்ய சொல்கிறாரு, ஆனால் உங்களால் செய்ய முடியலன்னு நினைக்கிறதையும் உங்களுக்கு செய்ய வைக்க அவரால் முடியும். இதுதான் சந்தோஷத்தை அடுத்த பகுதி. இங்கே நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணுன்னு சொல்கிற தேவன்ல, நீ செய்யணும். ஏன்னா இதெல்லாம் கேட்டிருக்க. ஃபஸ்ட்டு நீ அதுக்கான முயற்சியில் இறங்கணும். நான் செய்ய போகிறேன்னு முதல்ல முடிவெடுக்கணும். சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு முடிவெடுக்கணும், கவலைப்பட மாட்டேன்னு முடிவெடுக்கணும், ஜெபம் பண்ண போகிறேன்னு முடிவெடுக்கணும், நல்ல சிந்தையை சிந்திக்க போகிறேன்னு முடிவெடுக்கணும், அதை நான் அதை என் வாழ்க்கையில் அப்ளை பண்ண போகிறேன்னு முடிவெடுக்கணும். அப்படி செய்யும் போது அவர் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்போ தேவன் சமீபமாக இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் ரொம்ப பக்கத்தில் உன்னை பலப்படுத்துகிறார். இயேசுவே அவர் என்னென்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்ய நமக்கு பலன் கொடுக்கிறவர் கிறிஸ்து. மன்னிக்க பலன் கொடுக்கிறவர் கிறிஸ்து. காயங்களையும் ஆறாத ரணங்களையும் மறந்து அதை ஆற்ற நமக்கு பலன் கொடுக்கிறவர் கிறிஸ்து. என் வாழ்க்கையில் இயேசுனுக்கு இல்லைன்னா நான் சந்தித்த எவ்வளவோ காரியங்கள் நான் என்னைக்கோ இல்லாமல் போயிருப்பேன். எனக்கு இப்போ அது என்னாச்சு, ட்ரெயின் அப் ஆகிட்டேன். நான் பழகி 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 இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், தைரியமாக நின்று காலை வேளை உங்களோட பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த இடத்துக்கு தேவன் நம்மை உறுதியாக்கி இருக்கிறார். அதனால தான் சொல்ல முடியும். இது ஏதோ ஒரு மனுஷன் இங்கே ஊழியம் செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பொருந்தும், ஊழியருக்கும் பொருந்தும். தேவனுடைய கிருபை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளை மறந்துடக்கூடாது. உங்ககிட்ட தேவன் என்னென்ன எதிர்பார்க்குறாரோ, கர்த்தர் இந்த வேதத்தில் என்னென்ன நமக்கு சொல்கிறாரோ அதெல்லாம் செய்ய நமக்கு பலன் கொடுக்கிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அப்போ சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். அடுத்து குறைகள்லாம் இருக்கே. இந்த இடத்துல இந்த குறைகள் நீங்கள் நல்லா வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா இது பொருளாதாரத்தை பற்றி தான் பேசுகிறார் பவுல். இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் எல்லாம் சொல்லுவாங்க இது ஒரு ஆவிக்குரிய காரியம் கிடையாது. இந்த இடத்துல பர்டிகுலராக பவுல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பொருளாதார குறைவை பற்றி சொல்கிறார். கொடுக்கல் வாங்கல் அதை பற்றி சொல்கிறார். சொல்கிறார் பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏசு என்ன பண்ணுவாராம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவர் எவ்வளோ ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறாரோ அந்த ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. ஒன்று சொல்லுவாங்க இது பொருளாதாரத்தை பற்றி இல்லை, இது ஆவிக்குரிய காரியம்பாங்க. இல்லை அப்படியே பொருளாதாரம்னு ஒத்துக்கிட்டா கூட என்ன சொல்லுவாங்க, மகிமையில் நிறைவாக்குவார்னா என்ன சொல்லுவாங்க, ஏசு வரும்போது நிறைவாக்கு. ஏசு வரும்போது எதுக்கு குறைவு இருக்க போகுது? ஏசு இந்த பூமியில் அரசாளும் போது எங்கேயாவது குறைவு இருக்குமா? சரி, அப்படியே பரலோகத்தில் போனால் தான் குறை இருக்குமா? பரலோகமும் குறைவற்ற இடம், இயேசுவின் அரசாட்சியும் குறைவற்ற இடம். அப்போ எப்போ தான் குறைவு இருக்குது? இப்போ தான் இருக்குது. ஆமென். அப்போ எப்போ கர்த்தர் நிறைவாக்குவார்? இப்போ நிறைவாக்குவார். அப்போ அதை குறித்து நீ பயப்பட வேணாங்கிறாரு. இதெல்லாம் ப்ராக்டிக்கல், வெறும் போதனை மட்டும் இல்லை. எப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா இப்போ எடுக்க வேணாம். போன வாரம் நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் என்ன பவுல் எழுதுகிறார்? அங்கே சொல்கிறார், நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசுகிறாருன்னா பொருளாதாரத்தை பற்றி தான் பேசுகிறாரு. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே போய் உங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. பணத்தில் போய் ஆசை வைக்காதீங்க. பணத்தை குறித்து நீங்கள் இது பண்ணாதீங்க. உங்கள் தேவன் எப்படிப்பட்டவருங்க புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு பணம் வேணும் அவருக்கு தெரியும். சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாக, கொஞ்சம் லேசு பாஸாக இல்லை, நல்லாவே நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுக்குற தேவன். அப்போது என்ன தான் சொல்ல வராரு, பணத்தை பற்றி கவலைப்படாத,
குடும்பத்தை பற்றி கவலைப்படாத, பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாத, உனக்கு ஏற்படுகிற அநீதியை பற்றி கவலைப்படாத, கோபப்படாத. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இயேசு வர்ற வரைக்கும் இந்த பூமியில் அன்றாடம் உங்களுக்கும் எனக்கும் என்னென்னலாம், எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். இதன் மத்தியில் அவர் சொல்கிறாரு, இதெல்லாத்துலேயும் யார் மகிமைப்படுறாருன்னா கிறிஸ்துன்னு ஒருவர் இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார், நம்மை அவருடைய ஐஸ்வர்யத்தால் நிறைக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா. நமக்கு நல்ல காரியங்களை நம்ம ப்ராக்டிக்கலாக அவருக்காக செய்ய விரும்பும் போது அதுக்கு போதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறார். ஆமென். அதான் போன வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் விளக்கி நான் சொல்லியிருக்கிறேன். சரி, அப்போ என்னதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு? இந்த காலவில் தேவனுடைய எதிர்பார்ப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன விரும்புகிறார்? ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் பார்த்தா நாம் கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை, சட்டத்திட்டமே இல்லைங்கிறாரு. ஒரு சில காரியத்துக்கு விரோதமாக என்ன? அந்த ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். இது இருந்ததுன்னா அங்கே தேவன் ஒரு சட்டத்தையே நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிரமாணம் தேவையில்லை. அப்போ இயேசு வரும்போது எப்படி தான் இருக்கும்? இயேசு இந்த பூமியில் 1000 வருஷம் அரசாளும் போது இது மட்டும்தான் இருக்கும். அதான் வேதத்தின் போதனை. இயேசு இந்த பூமியில் அரசாளும் போது எந்த சட்டமும் இருக்காது, எந்த பிரமாணமும் இருக்காது, எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, எந்த கோர்ட் இருக்காது. அவர் ஒருவரே ராஜாவாக இருப்பார், நீதியாய் அரசாளுவார். அப்போது இது மட்டும்தான் இருக்கும். ஏன்? அதுக்கான அடையாளம் என்ன? புலி கூட என்ன பண்ணாது, ஒரு புலியோ ஒரு கரடியோ கூட போயிட்டு ஒரு பசுவை என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஒரு கட்டுவிரியன் பாம்பு கூட குழந்தைய ஒன்றும் டேமேஜ் பண்ணாது. ஏன்னா அங்கே எதுவுமே தீங்கே இருக்காது, தீமை செய்வார் இல்லை. அவருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கே அவர் என்ன சொல்கிறாரு? அப்படிப்பட்ட காரியங்களை முன்னாடியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த தீமை நிறைந்த மோசமான உலகத்திலேயே நீங்கள் என் நிமித்தம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். காரணம், உங்களை அழைத்த தேவன், என்னுடைய பேர், என்னுடைய நாமம் யெகோவா. நீங்கள் உலகத்தில் இருக்கிறவங்க போலவே பணத்தின் மேலேயோ மனுஷங்க மேலேயோ கோபத்தினாலேயோ உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காமல் எனக்குள்ள சந்தோஷமாக இருங்க, நான் உங்களோட இருப்பேன். ப்ராக்டிக்கலாக என்னுடைய மக்களாக நீங்கள் கனி கொடுத்தீங்கன்னா சமாதானத்தின் தேவன் உங்களோட தான் இருப்பேன். உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நான்.